அது உண்மையிலேயே அது மிகப்பெரிய உண்மை. நான் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக எல்லா மேஜர் மீட்டிங்கும் நான் போயிருக்கேன். இவ்வளோ பெரிய கூட்டத்தை, இவ்வளோ பெரிய மாசை நான் பார்த்ததே இல்லை. அதற்கு காரணம், இந்த கூட்டம் இவ்வளவு பெரிய கூட்டமாவதற்கு காரணம் இப்ப நடந்துட்டு இருக்க ஒரு பெப்சி பிரச்சனை. அது என்னன்னு அதுக்குள்ள நான் வரல. இங்க ரோஜா மேடம் இருக்காங்க. அவங்க எக்ஸ் மினிஸ்டர், முன்னாள் அமைச்சர். செல்வமணி சாருடைய உழைப்பை பத்தி அவங்களை கம்பேர் பண்ணி ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுறேன். இப்போ உள்ளாட்சி தேர்தல்லாம் தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னா 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு, 50% இடத்துல பெண்கள் தான் வேட்பாளராக நிற்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதனால நீங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல உள்ளாட்சி அமைப்புகளில் எலெக்ஷன் நிற்கணும்னு ஆசைப்பட்ட ஆண்கள்லாம் வேற வழி இல்லாமல் தன்னுடைய ஒய்ஃபை நிப்பாட்டிட்டு அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் பதவி உனக்கு பவர் எனக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்து ஆடுறதை பார்த்துருப்போம். பல பேர் மேல நடவடிக்கை எடுத்ததையும் பார்த்துருக்கோம். ஆனால் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய மனைவி ஆந்திராவில் மிகப்பெரிய ஒரு அமைச்சராக இருந்த போது கூட அந்த பக்கம் கடுகளவு கூட எட்டி பார்க்காமல் தமிழகத்தில் உங்களுக்காகவே 360 நாள் இருக்கக்கூடிய ஒரே தலைவனை நீங்க பெற்றிருக்கீங்க. அதுக்கு மிகப்பெரிய கிளாஸ் நீங்க. இங்க எல்லாம் சொன்னாங்க நான் மிளகா படம் டைரக்ட் பண்ணேன், மிகப்பெரிய காமெடி வில்லன் நடிகர் அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் எழுத்தாளர் சங்க துணைத் தலைவர்லாம் சொன்னாங்க. நான் இங்கே வந்தது ஒரு எழுத்தாளர் சங்க துணைத் தலைவராகவோ, நடிகனாகவோ, டப்பிங் யூனியன் உறுப்பினராகவோ, இயக்குநர் சங்க உறுப்பினராக இல்லை. செல்வமணியனுடைய ஒரே உழைப்புக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணுங்கிறதா தான் இங்கே வந்தேன். உண்மையை சொல்லணும்னா எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தில் தலைவரோ செயலாளரோ பொருளாளர் யாருமே இங்கே வரல. அது ஏன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நான் இங்கே வந்திருக்கேன்னா கடந்த ஒரு 25 வருஷமா நான் செல்வமணியன் கூட பயணிச்சிருக்கேன். எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் அவர் எப்படி வாழ்றாருங்கிறத ஒரு ரோல் மாடலாக அந்த உலகத்துக்கே சொல்லணும். அவர் நினைச்சா என்னென்னமோ பண்ணலாம், என்னென்னமோ காரியம் சாதிக்கலாம். சொன்னாங்க அவர் கிளுகிழிப்பையை காட்டி 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 காரியம் சாதிச்சிருவாருனாங்க. அந்த கிளுகிழிப்பை அவருக்கான மிட்டாய் இல்லை, சுயநலத்துக்கான கிளுகிழிப்பை இல்லை, அது பொதுநலுக்கான கிளுகிழிப்பை. அந்த பொதுநலுக்கான கிளுகிழிப்பை ஆட்டுறதுனால தான் அந்த கிளுகிழிப்பை பார்த்து பார்த்து மயங்கி எல்லாருமே கையெழுத்து போடுறாங்க. சிவா சார் ரொம்ப அற்புதமா பேசினார். நீங்க பேசுறதுலேயே ரொம்ப சிவா சார் ரொம்ப அற்புதமா பேசினாரு. நீங்களாம் ஒரு மிகப்பெரிய சூழ்நிலையை இந்த இடத்துல நீங்க எடுக்கணும். இந்த ஒற்றுமையை எந்த சூழ்நிலையிலும் யாரும் கலைத்து விடாதபடி நீங்களாம் மிக ஒற்றுமையா இருக்கணும். ஏன்னா உலகத்துல ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு மிகப்பெரிய விரிவா இருந்தா அதுக்கு நம்ம எப்படி தலைவனாகலாம் அப்படின்னு ஒருத்தர் யோசிக்கும் போது ஒரு தனிமனுடைய யோசனை அந்த குரூப்பை 2ஆ பிரிச்சு ஒரு குரூப் இன்னொருத்தர் தலைவராகிறார். இது ஆந்திரா அரசியல நடந்திருக்கு, கிறிஸ்டியானிட்டியில் நடந்திருக்கு. உலகத்தில் ஒரு மிக